வணக்கம். தடத்தின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். உயர்கல்வி பெறும் பிள்ளைகள் பாடசாலையில் இருந்து விலகுவதை ஆராய வேண்டும். பிரதமர் கருணி. உணவு பொதியொன்றின் விலை தொடர்பில் வெளியான முக்கிய செய்தி. மக்கள் பயன்பெற தொழிலமைச்சு அறிமுகப்படுத்திய புதிய வாட்ஸ்அப் எண். சிறுநீரக நோயாளர்களுக்கான கொடுப்பனவு குறைக்கப்படுமா? விளக்கமளித்த அமைச்சு. உயர்கல்வியை பெறும் பிள்ளைகள் பாடசாலையில் இருந்து விலகுவது தொடர்பில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எனவும் எந்தவொரு காரணங்களுக்காகவும் பிள்ளைகளுக்கான கல்வி சந்தர்ப்பங்கள் தவிர்க்கப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் எனவும் பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மகரகம தேசிய கல்வி நிறுவனத்திற்கு நேற்று கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தற்காலத்தில் பாடசாலைகளில் உயர்தர வகுப்புகளில் பிள்ளைகள் தொடர்ச்சியாக இருப்பது மிகவும் குறைவாகவே உள்ளது. விசேடமாக ஆண் பிள்ளைகள் கல்வி செயற்பாடுகளில் இருந்து விலகி செல்வது அதிகரித்துள்ளது. எந்தவொரு சமூக பொருளாதார காரணங்களை அடிப்படையாக கொண்டும் பிள்ளைகளின் கல்விகள் தவிர்க்கப்படுவதற்கு இடமளிக்க கூடாது. தனிநபர் மற்றும் சமூக பரிணாமத்தை ஏற்படுத்துவதே கல்வியின் பிரதான இலக்காகும். மக்கள் கோரிய சமூக பரிணாமத்தை முன்னெடுப்பதற்கு பரிணாமமடைந்த கல்வி மாற்றத்தின் ஊடாகவே இந்த நாட்டின் பிள்ளைகளுக்கு புதிய உலகில் கால் பதிப்பதற்கு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். சமூகத்திற்கு பொறுப்பு கூறும் பிரஜையை உருவாக்குவதற்கென கல்விக்காக ஒதுக்கப்படும் ஒவ்வொரு மூலதனத்தையும் நாட்டின் எதிர்கால முதலீடாகவே நாம் பார்க்கின்றோம். நீண்டகால பிரதிபலன்களை கொண்டுள்ள இந்த உணர்வுபூர்வமான வேலை திட்டங்கள் குறித்து தேசிய கல்வி நிறுவனத்திற்கு விசேட பொறுப்புகள் காணப்படுவதாக பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரிய தெரிவித்தார். தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் பேராசிரியர் மஞ்சுளா விதானபத்திரன, பிரதி பணிப்பாளர் நாயகங்கள், பணிப்பாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் இந்நிகழ்வில் பங்கேற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. விரைவான பதிலுக்காக தொழிலாளர் அமைச்சகத்தினால் புதிய வாட்ஸ்அப் எண் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. 0770227877. இதன் சேவைகள் மேலும் திறம்பட செய்யும் வகையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தொழிலாளர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தொழிலாளர் அமைச்சகம் மற்றும் தொழிலாளர் திணைக்களம் மூலம் மக்கள் எதிர்பார்க்கப்படும் நிவாரணங்களும் தலையீடுகளும் விரைவாக செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தனியார் மற்றும் அரையரசு ஊழியர்களின் சேவை பிரச்சனைகளுக்கு விரைவாக பதிலளிப்பதே இந்த புதிய வாட்ஸ்அப் எண்ணை அறிமுகப்படுத்தியதன் மற்றொரு நோக்கம் எனவும் தொழிலாளர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிறுநீரக நோயாளர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகள் கடந்த டிசம்பர் மாதத்திற்கு பின்னர் குறைக்கப்படும் என வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது என சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் அரசினால் வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகளை கைவிடும் எண்ணம் அரசிடம் இல்லை எனவும் கூறியுள்ளது. இதேவேளை அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் சமூக வலுவூட்டல் திட்டங்களுக்கு பிராந்திய செயலக மட்டத்தில் தகவல்கள் புதுப்பிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் சிறுநீரக நோயாளர்களுக்கான 7500 ரூபாய் கொடுப்பனவை 10,000 ரூபாயாக அதிகரிக்கவும் தீர்மானித்துள்ளது. அதன்படி 2025 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. தற்போது அதிகரித்துள்ள அரிசி விலையினால் எதிர்காலத்தில் உணவு பொதியொன்றின் விலை அதிகரிக்கும் என அனுராதபுரம் மாவட்ட சிற்றுண்டிகள் உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. அனுராதபுரத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே சங்கத்தின் தலைவர் இந்திக்க அனுரகுமார தெரிவித்துள்ளார். அத்துடன் தற்போது நிலவும் அரிசி நெருக்கடி காரணமாக பிரதேசத்தில் உணவகங்கள் மூடப்படும் நிலையும் அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்படும் 5200 மெட்ரிக் டன் அரிசியின் முதல் தொகுதியும் 580 மெட்ரிக் டன் கொண்ட இரண்டாவது தொகுதியும் நேற்று நாட்டை வந்தடைந்துள்ளன. அதன்படி விநியோக நடவடிக்கைகள் இன்று நிறைவடைய உள்ளதாக கொழும்பு செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட அரச வர்த்தக பல்வேறு சட்ட ரீதியான கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ரவீந்திர பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார்.